அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயக்குனர் பேரரசு பேசுகிறேன். இன்று தற்பொழுது பங்களாதேஷ் அங்கே நடக்கும் வன்முறைகள், அதை ஒரு விஷயம் கேள்விப்படும்போது நம்ம மனசு துடிக்குது. குறிப்பாக இன்றைக்கி பங்களாதேஷில் இந்துக்கள் என்றாலே கொன்று குவிக்கிறார்கள். பெண்களை கற்பழித்து சீரழித்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கேள்விப்படும் செய்தி நம் மனதை உலுக்குகிறது. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இங்கே இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க. ஆனால் எப்படியாவது நம்ம எல்லாரும் இந்தியர் தான். நம்ம இங்கே முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம சிறுபான்மையர் அப்படின்னு சொல்கிறோமே தவிர, அவர்களாகட்டும் இந்துக்களாகட்டும் நம்ம எல்லோரும் இந்தியர்கள். இன்றைக்கி பங்களாதேஷில் இந்துக்கள் கொன்று குவிச்சு அந்த இந்துக்கள் அங்கே சிறுபான்மையர் இந்துக்கள் தான். ஒரு 7% இருந்தது, இன்றைக்கி 4% ஆகி இன்றைக்கி அதையும் குறைக்கிற முயற்சியில் தான் இந்த வன்முறைகளும் கொலைகளும் கொடூரங்களும். அப்போ இந்துக்கள் அங்கே தாக்கப்படும் பொழுது 1000 தான் இருந்தாலும் அவர்கள் நம்ம ஒரு காலத்து நம்ம உருதாய் மக்கள் தான். அவங்களாம் இங்கே நிறைய கண்டன குரல்கள் வருகிறது. அதே நேரத்தில் உலக அளவில் பல நாடுகள் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது. நம்ம இந்தியாவிலிருந்து முஸ்லீம் அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு கண்டனம் யாரும் தெரிவிக்கல. அது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. நம்ம இங்கே உள்ள முஸ்லீம்கள், பங்களாதேஷில் உள்ள இந்துக்கள், அது உயிர் தான். அது இங்கே மதம்லாம் இல்லை. இதே இது எங்கேயோ பாகிஸ்தான்லேயே முஸ்லீம்களை சித்திரவதை செஞ்சாலோ குணப்படுத்தினாலோ கண்டிப்பாக இந்தியா குரல் கொடுக்கும், இந்துக்களும் குரல் கொடுப்பாங்க. வேறு ஏதோ ஒரு நாட்டில் முஸ்லீமுக்கு ஒன்று இந்த மாதிரி வன்முறைகளும் கொலைகளும் கற்பழிப்புகளும் நடந்தால் இங்கே இந்துக்களை யாரும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால் பங்களாதேஷுக்கு ஒரு முஸ்லீம் நாடாகி போட்டது. அப்போ இங்கேருந்து சில முஸ்லீம் குரல் எதிர்ப்பு தெரிவித்தா அது அங்கே உள்ள இந்துக்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இங்குள்ள இந்துக்களுக்கும் பரவாயில்ல, இங்கே இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கொலைக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதலும் இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம எங்கே யார் இறந்தாலும் மதம் பார்க்காம அதை உயிரை பார்ப்போம், அந்த உயிரை காப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் இயக்குனர் பேரரசு பேசுகிறேன். இன்று தற்பொழுது பங்களாதேஷ்